வணக்கம் மக்களே! நம்ம பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்றதுதான். ஏன்னா போன வாரம் அதிரடியா அடிச்சுட்டு உருண்டுட்டாங்க அப்படின்றதுனால, பிக் பாஸ் இந்த வாரம் ரொம்ப ஃப்ரீயாவும், ரொம்ப ஃபன்னான ஒரு வாரமா அமைச்சு குடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வரப்போறதெல்லாம் இனிமே ரொம்ப டஃப் குடுக்கக்கூடிய வாரங்களா தான் இருக்கும். அதனால இந்த ஒரு வாரம் மட்டும் ஜாலியா இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ஒரு டாஸ்க்க வச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். சோ இதுல ஈச் பெர்சனுக்கு ஒவ்வொரு சாங்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்றதுதான் பிக் பாஸோட ரூல்ஸ். சோ ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது. பிக் பாஸ் வந்து அந்த சாங்ல நடுவுல இருக்கக்கூடிய லிரிக்ஸ வந்து சும்மா பேசுற மாதிரி சொல்றாரு. அத வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் டாஸ்க். சோ விளையாட்டா ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஓரளவு போன வாரத்தோட இந்த வாரம் நிறையவே நல்லா ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓரளவு சாங்ஸ் எல்லாமே தெரிஞ்ச சாங்ஸ் மாதிரி தான் பிக் பாஸ் குடுத்துருக்காரு. ஏன்னா போன வாரம் அவ்வளவு அடிபட்டதுக்கு கண்டிப்பா இந்த வாரம் நெறைய சாப்பிட்டு ஆகணும். அப்பனாதான் அந்த எனர்ஜி திரும்ப பூஸ்ட் அப் ஆகி டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற வாரங்கள்ல வந்து இவங்க அதுக்கப்புறம் எஃபோர்ட் போட முடியும்ன்றது தெரிஞ்சிருச்சு. சோ ஈஸியா தான் இத வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்றது. ஆனா அதுல ஒரு சிலர் வந்து லைன்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்றது. யார் யாரெல்லாம் அன்ஷி, தீபக், முத்து சோ இந்த மாரி நெறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்தது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 7000 பாயிண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஷாப்பிங் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸே ஓட விடுறதுக்கு நம்ம ராணவ் பாயால மட்டும் தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர் எப்பவுமே சொல்லுவாரு, எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா வீட்ல இன்னொரு மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ற மாரி. அதனால இவரு ஒரு அவுட் ஆஃப் பார்டர் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு விஷயங்கள் வந்து ஃபன்னு நினைச்சு நிறைய பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி இந்த வாரம் இவர் பண்ண ஒரு ஃபன் அப்படின்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது பிக் பாஸே வந்து அப்பா டேய் போதும்டா நீ விட்டுருங்கடா அப்படின்னு ஓப்பனா மைக்லயே கதற விட்டுட்டாரு ராணவ் அப்படின்ற விஷயங்கள் தான். ஏன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து ஆக்சுவலா லிரிக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சார். சாங்ஸையும் கண்டுபிடிச்சார். ஆனா அந்த லிரிக்ஸ தப்பு தப்பா பாடிட்டு அதை ரொம்ப கான்பிடென்டா என்ஜாய் பண்ணி பாடும்போது பிக் பாஸ் எப்பா முடியலடா டேய் எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதறிட்டாரு மைக்ல. சோ எல்லாருமே அங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அடுத்தது பவியோட மூமெண்ட். பவியுமே சாங்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த லிரிக்ஸுக்கு அவங்க வந்து குளறுபடி இந்த சீசன் மட்டும்தான் சாங்ஸ் அப்படின்னாலே வந்து கொலவெறியோட நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. தயவு செய்து நிப்பாட்டுங்கடா டேய் அப்படின்னு பிக் பாஸ் பல இடத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. சோ ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌந்தர்யா. சோ இவங்க வந்து இத தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா சாங்ஸ்க்கு அவர் சொல்லிட்டாரு. சாங்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லைன் வரல. அத கண்ண மூடிக்கிட்டே கெஸ் பண்றேன். நான் ரொம்ப நேர்மையா விளையாடுறேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லயும் ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சது அப்படின்றதா. ஏன்னா காமெடி பண்ணணும், ஃபன்னா என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட மாதிரி தான் இருந்ததே தவிர, அது தெரியாம பண்ண மாதிரிலாம் தெரியல. சோ அவங்க வந்து திரும்ப திரும்ப லிரிக்ஸ சரி பண்ற அந்த சாங்ஸ கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பிக் பாஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஃபன்னா அந்த சிச்சுவேஷனை கொண்டு போறேன்றக்காண்டி பண்ணப்பட்ட ஒரு டிராமா அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில அதை தோத்துதான் போனாங்க அப்படின்ற விஷயங்கள். சோ ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் நிறைய மோதல்கள் அங்கங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பவம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலில இருந்து வரவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கப்புறம் டைரக்ட் அட்டாக்கா தான் இருக்க போகுது உயிர் தோழிகளுக்குள்ள அப்படின்றது. பாப்போம் மக்களே பொறுத்திருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. சோ இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.